முதற்றே உலகு வணக்கம். நேரம் 9:02. நேர்கள் குட் ஈவினிங் கிரார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் கிரார் நிகழ்ச்சியோடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய குட் ஈவினிங் கிரார் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குபவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல் அவர்கள். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை இப்பொழுது 4°C காணப்படுகின்றது. குளிர் இன்றைய நாளில் அதிகம் காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட கடந்த 20 நாட்கள் தொடக்கமாகவே குளிர் அதிகரித்து வருவதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் நாளைய நாள் பனிப்பொழிவுக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 10 சென்டிமீட்டர் வழியான பனிப்பொழிவை ஒன்றாரியோ மட்டுமின்றி மேலும் பல மாகாணங்கள் எதிர்கொள்ள இருக்கின்றது. நேரம் பனிப்புயலுக்கான வாய்ப்புகளும் இருப்பதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இது குறித்து நாங்கள் வானிலை அறிக்கையில் விரிவாக பார்த்துக்கொள்ளலாம். எனவே இன்றைய குட் ஈவினிங் கிரார் நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கின்ற விடயங்களை மேலோட்டமாக பார்த்துவிடலாம். அந்த வகையில் சாப்போலிவ்ரே பகுதியில் கோவிட்-19 தற்போதைய நிலைமை பற்றி மத்திய அரசு விடுத்திருக்கின்ற அறிவித்தல் பற்றி பார்க்க இருக்கின்றோம். மற்றும் கெனடி வலம் பகுதியில் கன்சர்வேட்டிவ் கட்சி உறுப்பினர்கள் மத்தியில் தலைவர் பியர் பொலிவர் அவர்கள் உரையாற்றியிருக்கின்றார்கள். அது குறித்த விடயங்கள் பற்றி பார்க்க இருக்கின்றோம். மற்றும் வழமை போல கெனடிய செய்திகள், நாணய மாற்று வீதம், காலை மற்றும் பல முக்கியமான கெனடிய செய்திகள் இன்றைய குட் ஈவினிங் கிரார் நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இப்பொழுது நாங்கள் சாப்போலிவ்ரே பகுதிக்குள் நுழைகின்றோம். அந்த வகையில் மத்திய சுகாதார அமைச்சரான ஜீன்-ஜார்ஜ் டூக்ளாஸ் அவர்கள் கோவிட்-19 தற்போதைய நிலைமை, அதாவது கோவிட்-19 அந்த நோய் காலத்துக்கு பிந்திய நிலைமைகள் மற்றும் ஏனைய இந்த பொது சுகாதார நிலைமைகள் குறித்தும் தனது அறிவித்தல்களையும் தகவல்களையும் வழங்கியிருக்கின்றார். அதனிடம் அவருடன் கனடாவின் தலைமை பொது சுகாதார அதிகாரி டாக்டர் தெரசா டாம் அவர்களும் இணைந்திருந்தார். முதலில் சுகாதார அமைச்சர் ஜீன் டூக்ளாஸ் அவர்கள் தமது மாகாணத்திலும் சரி மாகாண சகாக்கள் இந்த மாகாண சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டிய அவசியம் பற்றி கூறுகின்றார். தற்சமயம் இருக்கின்ற நிலைமைகளையும் பற்றி அவர் குறிப்பிட்டு சொல்லலாம். ஃபெடரல் மற்றும் மாகாண அரசியல்வாதிகளிடையிலான பேச்சுக்கள் மற்றும் தற்சமயம் இருக்கின்ற இந்த சிகிச்சை, அதாவது குழந்தைகள் மருத்துவமனைகள் இருக்கின்ற பிரச்சனைகள் மற்றும் தொழிலாளர்கள், அதாவது சுகாதார ஊழியர்கள் அவர்களுக்கிடையே இருக்கின்ற நெருக்கடி இவைகள் இதன் பின்னணியில் இருப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். இதற்கு மாகாணம் மற்றும் பிரதேச சபைகள் மற்றும் மாகாண சுகாதார அமைப்புகளுடன் வரும் இந்த கூட்டாட்சி இந்த நிதிகள் முக்கியமான கனடா சுகாதார பரிமாற்றத்தை அதிகரிக்க வேண்டும் எனவும் அவர் கோரியிருந்தார். அதே நேரம் இந்த அமைப்புகளை சீர்திருத்தம் மற்றும் ஏனைய மேம்படுத்துதல்களை மேற்கொள்வதற்கு மாகாணங்கள் ஒப்புக்கொண்டால் மட்டுமே இதற்கான தீர்வுகள் கிடைக்கும் என்றும் கூட அவர் தனது கருத்தில் கூறியிருந்தார். எனவே இது குறித்து மத்திய சுகாதார அமைச்சரான ஜீன்-ஈவ்ஸ் டூக்ளாஸ் அவர்கள் கூறிய விடயங்களை பார்க்கலாம். Hospitals across the country are facing major challenges and emergency rooms are overwhelmed. Health workers are experiencing significant strain and are running out of steam. Canadians are extremely concerned and so am I. Canadians
Patients, caregivers, and health workers all want results, and we remain committed to working collaboratively with all our partners to do things differently. We will do so by focusing on the ends rather than the means, because as we can see now, the old way of doing things does not work. I remain committed to working with my provincial and territorial counterparts to improve health services for everyone. And that is why at last month's Health Ministers' meeting, I confirmed that we are ready to further increase healthcare investments through the Canada Health Transfer. In addition, we are ready to invest more in funding through tailor-made agreements with provinces and territories that will allow us to provide better care to Canadians. We owe it to Canadians to come together and find immediate and longer-term solutions to address those challenges. This brings me to my first update. Parents and caregivers have been particularly concerned about their difficulty to find children's analgesics. As of today, over 2 million additional bottles of these medicines have been made available to parents and caregivers through increased domestic supply and foreign importation. I can also confirm that the drug company Alon estimates that an additional 800,000 bottles for this month will be available at pharmacies and retailers across Canada. The influx of new products should help parents manage their kids' symptoms at home as we continue to experience a surge of respiratory illnesses across the country. With cold and flu season off to an earlier start than anticipated, we need to protect the overburdened health workers by doing everything we can to stay healthy, especially as we enter the holiday season. That includes staying up to date on our vaccinations. There are safe and effective vaccines available for both the flu and COVID-19, and these are available to everyone in Canada over the age of 6 months. And today is a great anniversary in that regard. 2 years ago, on that exact date, the largest vaccination campaign in the history of Canada was launched. 95 million doses of vaccines against COVID-19 have been administered since then. இருபது வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள், கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று, தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம், ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க், புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல். வீடு வாங்குவது விற்பது, மோட்கேஜ், லா ஃபர்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில், விசாலமான இடப்பெறப்பில். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க், 416-568-4301. பிராம்டன் நகரில் கொலம்பியா குரூப் அனைத்து நாடுகளுக்கும் துரித பணமாற்று சேவை. கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். உங்கள் பிரிண்டிங் தேவைகள் எதுவானாலும் விரைவாக தரமான சேவைகளுக்கு கொலம்பியா பிரிண்டிங். உங்கள் இல்லங்கள் அலுவலகங்களை நவீனமயமாக்க கொலம்பியா பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ், ஐபிடிவி, வீடியோ டிரான்ஸ்பர், செல்போன் ஆக்சசரிஸ், டோனர் சர்வீஸ் அனைத்துக்கும் கொலம்பியா வீடியோ. ஒரே இடத்தில் பல வருட காலமாக இயங்கும் தமிழர் நிறுவனம். பிராம்டன் நகரில் கொலம்பியா குரூப். தொடர்புகளுக்கு 9054568433. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பு அருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். டொரண்டோ நேரம் 9:10 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி முகவர் செல்வா வெற்றிவேல் அவர்கள்.
குட் ஈவினிங் கிரா நிகழ்ச்சியை வந்து நீங்கள் நாளை அதாவது டிசம்பர் 15ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை தவறாமல் பார்த்து வந்தால் அதில் நிகழ்ச்சியின் முடிவில் வந்து ஒரு கேள்வி கேட்கப்படும். அதுக்கான சரியான பதிலை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புபவர்கள் வந்து அது குறிப்பிட்ட இந்த நாட்களுக்குள் தேர்வு செய்யப்படுகின்ற 10 வெற்றியாளர்களுக்கு வந்து ஐபி கோல்டன் சில்வர் ஹவுஸ் வழங்குகின்ற ஒரு தங்க மூக்குத்தி பரிசாக வழங்கப்பட இருக்கிறது என்பதை நாங்கள் மகிழ்ச்சியாக அறிய தருகின்றோம். எனவே டிசம்பர் 15 டிசம்பர் 31ஆம் தேதி வரை குட் ஈவினிங் கிரா நிகழ்ச்சியை கவனமாக பாருங்கள். அதிலிருந்து கேட்கப்படுகின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் வந்து ஒரு கேள்வி கேட்கப்படும். அதிலிருந்து அதுக்கு பதில் கூறுகின்ற 10 நேயர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் ஒருவருக்கு ஐபி கோல்டன் சில்வர் ஹவுஸ் 10 நேயர்களுக்கு ஐபி கோல்டன் சில்வர் ஹவுஸ் வழங்கும் தங்க மூக்குத்தி பரிசாக வழங்கப்படுது என்பதை நாங்கள் அறிய தருகின்றோம். குட் ஈவினிங் கிரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். கனடி வெள்ளம் பகுதியில் மத்திய சுகாதார அமைச்சர் ஜான்-ஜீவ் டோக்லோஸ் அவர்கள் வந்து கோவிட்-19 தொற்று நோய் மற்றும் கோவிட்-19க்கு பிந்தைய நிலைமைகள் மற்றும் தற்சமயம் இருக்கின்ற சுகாதார நிலைமைகள் பற்றி, மருத்துவமனைகளில் தற்சமயம் இருக்கின்ற பிரச்சனைகள் பற்றியும், குறிப்பாக இந்த குழந்தைகள் சுகாதார மருத்துவமனையாக இருக்கட்டும் மற்றும் தொழிலாளர்கள் பற்றாக்குறையாக இருக்கட்டும் அதுக்கான தீர்வுகள் பற்றியும் குறிப்பிட்டார். அனைத்து பிரச்சனைகளையும் அதுக்கான தீர்வுகளையும் தாங்கள் ஒப்புக்கொள்வதாகவும் தெரிவித்திருக்கிறார். அதே நேரம் இது குறித்து அவரது கூட்டத்தினர்கள் அவரது மாகாண சகாக்கள் வந்து வான்கூவரில் தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு முழு உடன்படிக்கைகளில் ஈடுபட்டிருந்தோம் என்பதையும் வந்து அவர் தனது கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அடுத்ததாக புதிய ஆண்டில் கோவிட் தொற்றின் அதிகரிப்பை எதிர்கொள்ளலாம் என தலைமை மருத்துவர் அதிகாரி டாக்டர் டெரசா டேம் அவர்கள் இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் வந்து இவரோடு சேர்ந்து இணைந்த தகவலையும் வெளியிட்டிருந்தார். கனடாவின் தலைமை பொது சுகாதார அதிகாரி டாக்டர் டெரசா டேம் அவர்கள் நாடு முழுவதும் கோவிட் அலையின் உச்சத்தை கடந்துவிட்ட நிலையிலும் வந்து எங்கள் பாதுகாப்பை குறைப்பதற்கான நேரம் இது வல்ல என்று அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அதே நேரம் நோய் எதிர்ப்பு சக்தியின் மக்கள் தொகை மற்றும் இந்த நிலை மாறுபாடுகள் மற்றும் தற்சமயம் உலகளாவிய போக்குகள் மற்றும் இந்த புதிய ஆண்டின் தொற்றின் எண்ணிக்கை அதிகரிப்பு பற்றியும் அவர் குறிப்பிட்டிருந்தார். எனவே இப்படிப்பட்ட இந்த காரணங்கள் வந்து அடுத்த ஆண்டின் தொடக்கத்தில் வந்து கோவிட்-19 பாதிப்பை வந்து தொற்றுகளுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கலாம் எனவும் வந்து அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அதே நேரம் கனடாவில் வெளியாகும் நோய் எதிர்ப்பு மாறுபாடுகளின் அதிகரிப்பையும் வந்து அவர் மேற்கோள் காட்டி கூறியிருந்தார். எனவே இது குறித்து கனடாவின் தலைமை பொது சுகாதார அதிகாரி டாக்டர் டெரசா டேம் அவர்கள் கூறிய விடயங்களை இப்பொழுது பார்க்கலாம். One thing that I do have to clarify is that children do get serious outcomes from influenza, although majority of them, if they rest up properly, can recover at home, but particularly the youngest kids. And we are also in a special situation that we're just coming into increasing contact post 3 years of reduction in contact during the pandemic. I think because the numbers are small, which we're grateful for, the numbers of deaths, provinces are often very careful about privacy. So even in British Columbia, until you get above the number 5, it's difficult. We don't get that level of reporting nationally too, for the fear that individuals can get identified very easily. That is something that we have to work through. Because that is important to individuals. But instead of data custodians, we need to be data stewards and manage appropriate data, but also informing the public so that they have the information that they need. Just while I have the mic, I did find the Paxlovid numbers, so we did allocate over 700,000 treatment courses of Paxlovid to provinces and territories. Well, we've procured 1.5 million courses. We have a lot of rapid tests that have been sent out. So together, in combination, these two measures can help reduce the impact of COVID-19, particularly in the high-risk groups. Darshini Legal Services Professional Cooperation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Clients போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services Professional Cooperation சட்ட துணை நிறுவனம் 4163628500. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். தர்ஷினி லீகல் சர்வீசஸ். தஞ்சை ஸ்நாக்ஸ்
சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் சுவையாகவும் அனைத்து வித பலகாரங்களையும் பெற்றுக் கொள்ளலாம். இப்பொழுது நவீன முறையில் தயார் செய்து பேக் செய்து வழங்குகின்றார்கள். விடுமுறை காலத்தில் உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்களோடு அறுசுவை பலகாரங்களை சுவைத்திட தஞ்சை ஸ்நாக்ஸ். விவரங்களுக்கு tanjaisnacks.com. வெகு விரைவில் கனடாவின் அனைத்து நகரங்களிலும் கிடைக்கும். எமது சமூகத்தில் நோக்குகின்ற பலவிதமான பிரச்சனைகளை மிகவும் யதார்த்தமாக தொய்வில்லாமல் தொடர்ந்து பார்க்கக்கூடிய வகையிலே அழகாக ஒரு திரைப்படமாக தந்திருக்கின்றார். வெளிப்புற காட்சிகள் எல்லாம் மிக மிக அருமை, பாடல்கள் கூட மிக மிக அருமையாக இருந்தது. Definitely it's equal, actually much better, like in sense of world class film அதுக்கு வந்து கொண்டிருக்கிறது. நல்ல கதை, நல்ல மியூசிக். இப்படியாப்பட்டவர்களுடைய தயாரிப்புகளுக்கு உதவி வழங்குவது வந்து மிக முக்கியமான ஒரு விடயம். திரைப்படம் நன்றாக இருக்கிறது. எல்லாம் அந்த காட்சி அமைப்புகள் எல்லாம் பார்ப்பதற்கு நன்றாக இருக்கிறது. யார் அது புதுசா? இப்போதானே சந்திச்சிருக்கிறேன். போ பாரு. டொரண்டோ நேரம் 9:14 நீங்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியாலிட்டியின் முகவர் செல்வா வெற்றிவேல் அவர்கள். ஒருத்தி 2 திரைப்படம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் 18ஆம் தேதி வூட்ஸை சினிமாவில் 2 மணிக்கு காட்சி காண்பிக்கப்பட இருக்கின்றது. ஏற்கனவே யோக் சினிமாவுக்கு காண்பித்தது, அதுக்கு பிறகு மொன்ட்ரியல், அதுக்கு பிறகு இந்த 3வது திரையிடலாக வூட்ஸைட் சினிமாவில் வந்து மீண்டும், அதாவது டொரண்டோவில் ஷோ வந்து மிஸ் பண்ணாக்கள் வந்து நிச்சயமாக இந்த ஷோ வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே வூட்ஸைட் சினிமாவில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு ஒருத்தி 2 திரைப்படம் காண்பிக்கப்பட இருக்கின்றது, தவற விடாதீர்கள். குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். அடுத்ததாக நாங்கள் கனடிய வலம் பகுதிக்குள் நுழைகின்றோம். அந்த வகையில் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பியர் பொலிவேர் அவர்கள் இன்றைய தினம் பத்திரிகையாளர் சந்தித்த போது, அதாவது தனது கட்சியினர் முன்னிலையில் வந்து, கட்சி உறுப்பினர்கள் முன்னிலையில் வந்து உரையை வழங்கியிருந்தார். அதாவது கிட்டத்தட்ட ஒரு விடுமுறைக்கு முன்னதான ஒரு உரையாக இது அமைந்திருந்தது. இந்த உரையில் வந்து எப்போதும் சாதாரண மக்களின் பக்கம் நிற்பது தான் தமது அதாவது எதிர்கட்சியாக தமது கடமை என கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் வந்து கூறியிருக்கின்றார். விடுமுறை காலத்தின் முன்னர் தனது கட்சி உறுப்பினர் முன்னிலையில் தான் இது குறித்து அவர் பேசியிருந்தார். பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தலைமையிலான லிபரல் அரசாங்கம் தோல்வியடைந்ததாக கருதும் விடயங்களில் பட்டியலை கூட அவர் வெளியிட்டிருந்தார் என்பதும் இதில் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. அதே நேரம் பொதுமக்கள், அதாவது பொதுமக்களுக்கு வழங்க வேண்டிய சேவைகள் பற்றியும், அதாவது அவர்களுடைய சம்பள காசோலைகள், அவர்களுடைய சேமிப்புகள், அவர்களுடைய வீடுகள் மற்றும் அவர்களுடைய உடைமைகள் குறித்து அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருந்தார். அதே நேரம் இந்த விடுமுறை இந்த பிரேக்கின் போது அவருடைய கன்சர்வேட்டிவ் கட்சியை சேர்ந்த கட்சியாளர்கள் வந்து, கட்சி இருப்பவர்கள் வந்து இதற்கான இடைவெளியில் இதை மேம்படுத்துவதற்கு என்ன செய்யலாம் என்பது பற்றியும், அதுக்கு செய்ய வேண்டிய விடயங்கள் பற்றியும் கொஞ்சம் செலவிடுமாறும் கூட அவரது கட்சிக்காரர்களிடம் வந்து அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அதே சமயம் போதைப்பொருள் பாவனையால் ஏற்படும் மரணங்கள் உட்பட பொது பாதுகாப்பு கவலை குறித்தும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் அவர்கள் தனது உரையை குறிப்பிட்டிருந்தார். அதே நேரம் லிபரல்களின் துப்பாக்கி கட்டுப்பாடு சட்ட மசோதா, அதாவது C-21 மற்றும் தடை செய்யப்படும் துப்பாக்கிகளின் எண்ணிக்கையை கணிசமாக விரிவுபடுத்துக்கான அவர்களின் உந்துதல் ஆகியவற்றின் மீதான தற்போது விவாதம் வரை பொது பாதுகாப்பு கவலைகள் பற்றியும் கூட அவர் பொலிவேர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அந்த நேரம் கனடிய சுகாதார பராமரிப்பு அமைப்பின் குறித்த நிலை பற்றியும் தனது கருத்துக்களை அவர் கூறினார். எனவே இந்த உரையின் போது அவர் கூறிய விடயங்களை இப்பொழுது பார்க்கலாம். Wonderful break with your families, a time to renew and rebuild your energy to come back in fighting form on behalf of Canadians. But it's also a time over Christmas to think of the less fortunate, those who have less, those who are struggling more. Unfortunately, those people are more numerous than ever before. 1 in 5 Canadians cutting meals because they can't afford the price of groceries. 1.5 million Canadians hitting food banks in a single
month. Mothers putting water in their kids' milk because they cannot afford the price of groceries. This in Canada, with one of the most abundant supplies of farmland on planet Earth. And then there's housing. Young people stuck in their parents' basements even though they've done every single thing we asked them to do. Housing prices are going down, but monthly payments are going up, which means buyers and sellers are losing. Many Canadians fear they might not be able to pay their mortgages as the rates hit higher and higher. And it's not just economics, it's violent crime. It's up 32% under Justin Trudeau. Gang violence has increased, and drug overdoses have become a pandemic right across this country. And what's Trudeau's solution to all this? He and the costly coalition want to drive up inflation further. They want billions more in inflationary deficits. The cost of government is driving up the cost of living. $500 billion of it is boosting the cost of the goods we buy and the interest we pay. And then they want to pile on a carbon tax and triple that tax on the home heating that everyday Canadians pay. Conservatives will fight to restore fiscal sanity. We will put legal limits on spending to bring down inflation. We will axe the carbon tax so that Canadians can keep the heat on. Take the tax off, keep the heat on. And we will stand up for the hardworking, law-abiding people who play by the rules in this country. We know that it's not Grandpa Joe's hunting rifle in Cape Breton or in Wainwright that is committing crimes in downtown Toronto. We know that the vast majority of guns used in crime are illegally smuggled into this country. 82% of gun crime is smuggled guns. None of that is going to be solved by banning these hunting rifles. Not a single solitary criminal is going to turn in their gun. So instead of putting time, money, and resources into attacking Indigenous people, hunters, and farmers, Conservatives will protect those people's rights and go after the real criminals to keep Canadians safe. We saw just last week Stats Canada report that only 40%, roughly 40% of doctors and nurses who immigrate from other countries are actually allowed to work in their field here in this country. Meanwhile, our healthcare system comes apart at the seams. It boils my blood to sit in a waiting room with my daughter who's got, from time to time, a migraine headache while she waits and waits along with the other little children because of doctor shortages. Meanwhile, we have thousands of immigrants who are trained and skilled and able to do these jobs that are banned from doing so from regulatory gatekeepers. We will work with the provinces to sign deals to get qualified immigrants licensed to practice within 60 days of applying. We'll back up small study loans so that they can take time off work to study up to the Canadian standard. And we'll make it possible for immigrants, future immigrants, to prepare to get licensed before they arrive in Canada in the first place. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. தஞ்சை ஸ்நாக்ஸ் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் சுவையாகவும் அனைத்துவித பலகாரங்களையும் பெற்றுக் கொள்ளலாம். இப்பொழுது நவீன முறையில் தயார் செய்து பேக் செய்து வழங்குகின்றார்கள். விடுமுறை காலத்தில் உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்களோடு அறுசுவை பலகாரங்களை சுவைத்திட தஞ்சை ஸ்நாக்ஸ். விவரங்களுக்கு tanjaisnacks.com. வெகு விரைவில் கனடாவின் அனைத்து நகரங்களிலும் கிடைக்கும். உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ப குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416
3212500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. டொரண்டோ நேரம் 9:25 நேர்கள் குடிவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல் அவர்கள். விடுமுறை காலத்தின் முன்னர் தனது கட்சி உறுப்பினர்கள் முன்னிலையில் பியர் பொலிவேர், அதாவது கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பியர் பொலிவேர் அவர்கள் தனது உரையாற்றியிருந்தார். இதில் அதாவது எப்பொழுதும் சாதாரண மக்களின் பக்கம் நிற்பதே, அதாவது பொதுமக்களின் பக்கம் நிற்பதே எதிர்க்கட்சியின் கடமை என அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அதே நேரம் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தலைமையிலான லிபரல் அரசாங்கம் தோல்வியடைந்ததற்காக கருதும் விடயங்களின் பட்டியலும் கூட அவர் அதில் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அதே சமயத்தில் வந்து தற்சமயம் போதைப்பொருள் பாவனை ஏற்படுகின்ற மரணங்கள் மற்றும் பொது பாதுகாப்பு கவலைகள், நேரம் கனடிய சுகாதாரம் பராமரிப்பு அமைப்பின் நிலை குறித்த தனது கவலைகளையும் தனது உரையில் வந்து அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அடுத்ததாக நாங்கள் பார்க்கிருப்பது சுகாதார கியூபெக்கினுடைய பொது சுகாதார இயக்குனர் டாக்டர் லூக் போலி அவர்கள் அடுத்த வருடம் அளவில் வந்து அதிக அளவு COVID-19 வழக்குகளை எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதாவது இந்த ஹாலிடே சீசனில் வந்து அந்த விடுமுறை காலங்களில் வந்து அதிக அளவு எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். இதனால் ஒருவேளை அங்கே இருப்பவர்கள் வந்து மக்கள் வந்து நோய்வாய்ப்பட்டால் முடிந்தவரை வந்து கூட்டங்கள் கூடுவதை தவிர்க்குமாறு அவர் தனது கருத்துக்களில் கூறியிருந்தார். அதனால் COVID-19 வழக்கு எண்ணிக்கை தற்சமயம் உயர்ந்து வருகின்ற இந்த சமயத்தில் வந்து மேலும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக இந்த விடுமுறை காலங்கள் வந்து இந்த சுவாச வைரஸாக, இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸாக இருக்கட்டும் மற்றும் இந்த RS வைரஸாக இருக்கட்டும், இது பரவுவதை வந்து இன்னும் அதிகரிக்க செய்கின்றது என்றும் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். எனவே வந்து இந்த குடும்ப கூட்டங்களில், அதாவது இனிமேல் வந்து இந்த ஹாலிடே சீசனில் வந்து ஃபேமிலி கேதரிங்களாக இருக்கட்டும், இந்த கிறிஸ்மஸ் பார்ட்டிஸாக இருக்கட்டும், இந்த கூட்டங்களில் வந்து ஒருவேளை உங்களுக்கு காய்ச்சலோ அது சம்பந்தப்பட்ட அறிகுறிகளோ இருந்தால் முடிந்தவரை அதை தவிர்க்குமாறும் வந்து கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதாவது காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் இருந்தால், லேசாக இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களுக்கு வந்து இந்த கூட்டங்களை தவிர்க்குமாறும் கேட்டுக்கொள்கின்றார். குறிப்பாக சொல்ல பணத்தில் சமயம் வருகின்ற இந்த வைரஸ் ஃபீவர் வந்து இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸ் ஃபீவராக இருக்கும் கிடந்த வளமையான அளவை விட கொஞ்சம் நீண்ட நாட்களுக்கு நீடிப்பதாகவும் தற்சமயம் தெரிவிக்கின்ற நிலையில் வந்து இந்த விடயங்களை வந்து அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அதே நேரம் புதன்கிழமை என்று பார்க்கும்பொழுது குயிபெக்கினுடைய அவசர அறைகள் ICUவில் வந்து தங்கும் வீதம் வந்து சராசரியாக 133% இருந்தது. 9 நாட்களில் 6வது முறையாக கிட்டத்தட்ட சராசரியாக 130% மேல் இருந்தது என்பதும் இதில் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. குறிப்பாக இளம் குழந்தைகள் வந்து இதில் அதிகமாக பாதிக்கப்படுகின்றார்கள். இருந்த போதும் கூட இந்த RSV நோயின் வழக்குகள் வந்து அந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் குறைந்து வருவதாகவும் வந்து போலி அவர்கள் கூறியிருந்தார். COVID-19 பார்க்கும்பொழுது தற்சமயம் 281 பேர் மருத்துவமனையில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது முந்தைய நாட்களை விட 60ஆக அதிகரித்தது எனவும், கிட்டத்தட்ட இது அக்டோபர் 19க்கு பிறகு மாகாணத்தில் அதிக எண்ணிக்கையான COVID-19 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தது என்பதும் இதில் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. எனவே இது குறித்து கியூபெக் பொது சுகாதார இயக்குனர் டாக்டர் லூக் போலி அவர்கள் கூறிய விடயங்களை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். We expect the COVID situation to get worse than it is right now. It's obvious that there will be more contacts between people during the next couple of weeks, and especially between generations. So there will be kids and older people, and there's a strong risk of contamination, and especially with the new variants that are now in place, really well in place, with over 80% of BQ1 or BQ1.1, which are really more contagious than the ones we had before. So there's certainly a risk of increasing contagiosity in the communities, and with that, as consequences, more people would get to the hospitals and need to be hospitalized, and probably more death in relation with that. So there's a message of being really careful with that, to just stay out of any gathering if we have symptoms, if we had symptoms during the last 10 days before, and especially if we had confirmed that we have a COVID. And if it's so, please get really careful for everyone. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ்
உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பு அருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், டிராபிக் டிக்கெட்ஸ், லேண்ட்லார்ட், டெனன்ட் போர்ட் தொடர்பான விடயங்கள், எம்ப்ளாய்மெண்ட் லா, ஸ்மால் கிளைம்ஸ் போன்ற அனைத்து விடயங்களுக்கும் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் சட்ட துணை நிறுவனம் 416326285000. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் தர்ஷினி லீகல் சர்வீசஸ். டொரண்டோ நேரம் 9:31 நேர்கள் குடிவின் கேரளா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல் அவர்கள். அடுத்ததாக இன்றைய தினம் பார்லிமெண்ட் ஹில்லில் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் செய்தியாளர்களை எதிர்கொண்டிருந்தார். அதில் குறிப்பாக அவரிடம் என்டிபியுடனான தனது கட்சி நம்பிக்கை மற்றும் ஒப்பந்தம் குறித்த கேள்விகளை எதிர்கொண்டிருந்தார். லிபரல் அரசாங்கத்துடன் கொண்டுள்ள ஒப்பந்தத்தை விலக்கிக் கொள்ள தயாராக உள்ளதாக என்டிபி தலைவர் அவர்கள் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்க விஷயம். அதாவது சுகாதார பாதுகாப்பு நெருக்கடியை தீர்க்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் லிபரல் அரசாங்கத்துடன் கையொப்பமிடப்பட்ட இந்த ஒப்பந்தத்தில் விலக தயாராக உள்ளதாக ஜக்மேத் சிங் அவர்கள் கடந்த திங்கட்கிழமை தெரிவித்திருந்தார். அதற்கு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மாகாண மற்றும் பிராந்திய முதல்வர்களை சந்தித்து சுகாதார பாதுகாப்பு நெருக்கடிக்கு தீர்வு காண தான் விரும்புவதாகவும் என்டிபி தலைவர் ஜக்மேத் சிங் அவர்கள் கடந்த திங்கட்கிழமை அவர் அறிவித்தலை விடுத்திருந்தார். எனவே இது குறித்து பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களிடம் இன்றைய தினம் செய்தியாளர்கள் மூலமாக கேட்கப்பட்டது. இதுக்கு அவர் என்ன கூறியிருந்தார் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். The reality is we're ambitious parties that are progressive in our values and trying to get things done for Canadians. Canadians are facing a tough time. We've been facing a tough year. We work together on delivering dental benefits and rental supports that are going out today. We continue to work on meaningful things together, but we're worried. We're all worried about the state of healthcare in this country, for example, and that's why I'm going to continue to push on provinces to deliver real results for Canadians. We'll be there with investments, but we need to make sure that they're helping Canadians get family doctors, end up off wait lists and into treatments. These are the things that we're going to continue to work on together. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், family law, business law, real estate law, wills, estates, சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ப குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. டொரண்டோ நேரம் 9:34 நேர்கள் குட் ஈவினிங் கேரளா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல் அவர்கள்.
2023 வந்து டொரண்டோவினுடைய கார்பேஜ் மற்றும் வாட்டர் ப்ரைஸ் வந்து 3% அதிகரிக்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் மற்றும் டொரண்டோ வாட்டர் இவர்கள் வந்து இந்த 3% அதிகரிப்புக்கு வந்து நகரசபை வந்து ஒப்புதல் அளித்திருக்கின்றது. இதனை அடுத்து புதிய ஆண்டில் வந்து அடுத்து வருகின்ற ஆண்டில் 2023 வந்து டொரண்டோ குடியிருப்பாளர்கள் வந்து கார்பேஜ் மற்றும் வாட்டருக்கு வந்து அதிக கட்டணங்கள் பில்லில் வந்து அதிக கட்டணங்கள் செலுத்தப்பட வேண்டியிருக்கும் என அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக எக்ஸ்ட்ரா லார்ஜ் பின் கொண்ட ஒரு குடும்பம் வந்து கார்பேஜ் கட்டணம் கிட்டத்தட்ட அவர்களுக்கு $16 வந்து அதிகரிக்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் சராசரியாக டொரண்டோ குடும்பம் 2023 வந்து அவர்களுடைய தண்ணீர் கட்டணம் அதாவது வாட்டர் பில்லில் வந்து மேலதிகமாக $29 சேர்க்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஸ்மால் கார்பேஜ் பின் வந்து சிறிய ஸ்மால் கார்பேஜ் பின்னை கொண்ட குடியிருப்பாளர்கள் வந்து அவர்களில் $9 அதிகரிப்பை வந்து எதிர்கொள்வார்கள். மீடியம் கார்பேஜ் வந்து $10 அதிகரிப்பை வந்து அவர்கள் எதிர்கொள்வார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் 2023 பிற்பகுதியில் வந்து ஒரு பெரிய அதிகரிப்பதை தவிர்க்க இப்போது இது நிச்சயம் தேவைப்பட வேண்டிய விடயம் என அதாவது இந்த அதிகரிப்பு தேவையான விஷயம்தான் என்று மேயர் ஜான் டோரி கூட கூறியிருந்தார். அதனும் இது குறிப்பாக இதனுடைய அதிகரிப்புகள் வந்து பணவீக்க நிலைக்கு கீழே தான் இருக்கின்றன. அதாவது பணவீக்க நிலையை கருத்தில் கொண்டுதான் இந்த அதிகரிப்புகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன கூட மேயர் ஜான் டோரி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். எனவே அடுத்த 2023 வந்து டொரண்டோவில் வசிப்பவர்கள் வந்து கார்பேஜ் மற்றும் வாட்டர் ப்ரைஸஸ் வந்து 3% அதிகரிக்கப்பட்டிருந்ததை வந்து இத்தமையும் நாங்கள் அறிய தருகின்றோம். அடுத்த நாங்கள் பார்க்க இருப்பது நாணய மாற்று வீதம். எனவே இலங்கையை பொறுத்த வரைக்கும் $277 செலுகின்றது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் $62.50 செலுகின்றன. இப்பொழுது கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர் வழங்குகின்ற நாணய மாற்று வீதம் பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை இலங்கை 277 இலங்கை ரூபாய், இந்தியா 62.50 இந்திய ரூபாய், அமெரிக்கா 0.74 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.69 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.69 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.60 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.08 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 0.99 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை. பிராம்டன் நகரில் கொலம்பியா குரூப் அனைத்து நாடுகளுக்கும் துரித பணமாற்று சேவை. கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். உங்கள் பிரிண்டிங் தேவைகள் எதுவானாலும் விரைவாக தரமான சேவைகளுக்கு கொலம்பியா பிரிண்டிங். உங்கள் இல்லங்கள் அலுவலகங்களை நவீனமயமாக்க கொலம்பியா பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ், IPTV, வீடியோ டிரான்ஸ்ஃபர், செல்போன் ஆக்சசரிஸ், டோனர் சர்வீஸ் அனைத்துக்கும் கொலம்பியா வீடியோ. ஒரே இடத்தில் பல வருட காலமாக இயங்கும் தமிழர் நிறுவனம். பிராம்டன் நகரில் கொலம்பியா குரூப். தொடர்புகளுக்கு 9054568433. இந்த அவசர உலகத்தில் என்னை போல் பல பெண்கள் வாழ்க்கையில வெற்றி பெற பல போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கு. யார் அது புதுசா? வேலை செய்யறதுக்கு ஒரு டைம் இருக்கு. Everyone works. What's wrong with you? பிள்ளைகிட்ட சாதகத்தை ஒருக்கா பார்க்க வேணும். என்ன கஷ்டம் அலமோ தெரியல. வனம் 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 என பசுமைகளும் எனதுலகம் உனதருகில் தினம் மோட்சம் பகிர்ந்திடும் பயணம். No. Je suis toujours célibataire. Jamais la vie mariée, hein? இப்போதான் சந்திச்சிருக்கிறேன். போ பாரு.
கடை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றியாளர்கள். ஒருத்தி பாகம் 2 வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வூட்ஸை சினிமாவில் மதியம் 2 மணிக்கு காண்பிக்கப்படுகின்றது. எனவே முதல் ஷோ, அதாவது முதல் யோக் சினிமாவில் வந்து பார்க்க தவறுவிட்டவர்கள் நிச்சயமாக இந்த முறை வந்து தவறாமல் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வூட்ஸை சினிமாவில் மதியம் 2 மணிக்கு ஒருத்தி 2 பாகம் 2 காண்பிக்கப்படுகின்றது, தவற விடாதீர்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது வானிலை அறிக்கை. இதில் குறிப்பாக ஒன்டாரியோ, கியூபெக், சஸ்கெச்சுவான், மெட்ரோ ஆகிய மாகாணங்களுக்கு சுற்றுச்சூழல் கனடா வந்து ஒரு சிறப்பு வானிலை அறிக்கை வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது குறித்து முதலில் சொல்லியிருந்தோம். இந்த மாகாணங்களை வந்து நோக்கி கடுமையான புயல் நகர்கின்றதாகவும் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சஸ்கெச்சுவான், மென்டோபா ஆகிய மாகாணங்களிலும் வடக்கு ஒன்டாரியோ வந்து பனிப்பொழிவை எதிர்கொள்ளும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது டொரண்டோவினுடைய பெரும்பாகத்தில் வந்து நாளை உறைபனி மழை, அதாவது ஃப்ரீசிங் ரெயின் எதிர்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் இது பிற்பகலில் ஸ்னோ, அதாவது பனிமழையாக மாறி வந்து அது அதாவது ஸ்னோ வந்து தொடர்ந்து மாலை நேரங்களை தாண்டிய மேலும் கூட ஸ்னோ தொடரும் என்றும் கூட அவர்கள் எதிர்கொள்கின்றார்கள். எனவே நாளை வாகன ஓட்டர்களும் சரி, பாதசாரிகளும் சரி கவனமாக இருக்குமாறும் வந்து அவர்கள் கூறுகின்றார்கள். நேரம் காற்று மணிக்கு கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் வந்து அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். எனவே இப்பொழுது இது குறித்து கனடாவின் முக்கியமான நகரங்களில் நாளை காலை எப்படி இருக்க போகின்றது என்று இப்பொழுது பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 1 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0.2 பாகை செல்சியஸ். நாளைய நாள் பனி மற்றும் உறைமழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 1 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0.1 பாகை செல்சியஸ். நாளைய நாள் பனி மற்றும் உறைமழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 4 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 1 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 0.3 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0.7 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 6 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0.2 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. 20 வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள், கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று, தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல். வீடு வாங்குவது, விற்பது, மோட்கேஜ், லா ஃபர்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில், விசாலமான இடப்பெறப்பில். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி 416-568-4301. டொரண்டோ நேரம் 9:43. நீங்கள் குடிவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல் அவர்கள். நமது குடிவினிங் கனடா நிகழ்ச்சி வந்து நாளை, அதாவது டிசம்பர் 15 முதல் டிசம்பர் 31 வரை, அதாவது 31 வரை வந்து கவனமாக பாருங்கள். எனவே நிகழ்ச்சியிலிருந்து ஒரு கேள்வி வந்து கேட்கப்படும். அதாவது அந்த கேள்விக்கான சரியான பதில் அனுப்புபவர்களுக்கு வந்து அதில் 10 பேர் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு மாக்கம் நகரில் அமைந்திருக்கின்ற ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் வழங்குகின்ற தங்க மூக்குத்தி பரிசாக வழங்கப்படுகின்றது. எனவே அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம்தான், டிசம்பர் 15 டிசம்பர் 31ஆம் தேதி வரை வந்து குடிவினிங் கனடா நிகழ்ச்சியை கவனம் பாருங்கள். அதற்கு நிகழ்ச்சியினூடாக ஒரு கேள்வி கேட்கப்படும். அதற்கு வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் பதிலை நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அதற்கு 4162920033 என்ற இலக்கத்துக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் பதில்களை அனுப்பி வைக்கலாம். அதில் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற 10 பேருக்கு மார்க்கம் நகரில் அமைந்திருக்கின்ற ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் வழங்கும் தங்க மூக்குத்தி பரிசாக வழங்கப்படுகிறது என்பது நாங்கள் மகிழ்ச்சியாக அறிய தருகின்றோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது கனடிய செய்திகளை வழங்குகின்றார் Pierre சுதாகரன். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள்.
குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை. ஹோம் லைஃப் ஃபீச்சர் எல்டிங் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். புதிய ஆண்டில் கோவிட் தொற்றின் அதிகரிப்பை எதிர்கொள்ளலாம் என தலைமை மருத்துவ அதிகாரி எச்சரித்துள்ளார். கனடாவின் தலைமை பொது சுகாதார அதிகாரி டாக்டர் தெரேசா டாம் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். நாடு கோவிட் அலையின் உச்சத்தை கடந்துவிட்ட நிலையிலும் எங்கள் பாதுகாப்பை குறைப்பதற்கான நேரம் இதுவல்ல என அவர் கூறியுள்ளார். நோய் எதிர்ப்பு சக்தியின் மக்கள் தொகை நிலை மாறுபாடுகள், தற்போதைய உலகளாவிய போக்குகள் புதிய ஆண்டில் தொற்றின் எண்ணிக்கையில் அதிகரிப்பை ஏற்படுத்தலாம் என்று டாம் கூறியுள்ளார். கனடாவில் வெளியாகும் நோய் எதிர்ப்பு மாறுபாடுகளின் அதிகரிப்பையும் அவர் மேற்கோள் காட்டியுள்ளார். கோவிட் தொற்று நீடித்த நோய்களை ஏற்படுத்தலாம் என கனேடிய சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். நீண்டகால கோவிட் தொற்றின் தாக்கத்தை எதிர்த்து போராடுவதற்கான பரிந்துரைகளை கனடாவின் தலைமை அறிவியல் ஆலோசகர் வெளியிட்டுள்ளார். இந்த பரிந்துரைகள் நீண்டகால கோவிட் தொற்றுக்கு பதிலளிக்கும் வகையில் கடந்த ஜூலை மாதம் நிறுவப்பட்ட பணிக்குழுவில் இருந்து வெளியிடப்பட்டன. ஆகஸ்ட் மாத நிலவரப்படி கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் 14.8% பேர் ஆரம்ப நோய் தொற்றுக்கு பின்னர் 3 மாதங்கள் அல்லது அதற்கு மேலாக தொற்றின் அறிகுறிகளை எதிர்கொண்டுள்ளனர். ஒன்டாரியோ, கியூபெக், சஸ்கெச்சுவான், மனிடோபா ஆகிய மாகாணங்களுக்கு சுற்றுச்சூழல் கனடா சிறப்பு வானிலை அறிக்கைகளை வெளியிட்டுள்ளது. இந்த மாகாணங்களை நோக்கி கடுமையான புயல் நகர்கின்றது. சஸ்கெச்சுவான், மனிடோபா ஆகிய மாகாணங்களும் வடக்கு ஒன்டாரியோவும் பனிப்பொழிவை எதிர்கொள்கின்றது. தெற்கு ஒன்டாரியோவில் உறை பனிமழை சாத்தியமாகும் என கூறப்படுகிறது. டொரண்டோ பெரும்பாகத்தில் நாளை காலை உறை பனிமழை எதிர்வு கூறப்படுகிறது. இது பிற்பகலில் பனிமழையாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பனிப்புயல் கிழக்கு நோக்கி நகர்ந்து கியூபெக் மாகாணத்தில் பனிப்பொழிவை ஏற்படுத்தும். நோவஸ்கோஷியா, நியூ பிரன்ஸ்விக், PEI, நியூஃபன்லேண்ட் ஆகிய மாகாணங்களை நேற்று ஒரு பனிப்புயல் தாக்கியது குறிப்பிடத்தக்கது. இந்த புயலின் காரணமாக நியூ பிரன்ஸ்விக் கிழக்கு, வடக்கு பகுதிகளில் உள்ள பாடசாலைகள் இன்று மூடப்பட்டிருந்தன. அதேபோல் PEIயில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் இன்று மூடப்பட்டிருந்தன. எப்போதும் சாதாரண மக்களின் பக்கம் நிற்பது எதிர்க்கட்சியின் கடமை என கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் தெரிவித்துள்ளார். விடுமுறை காலத்தின் முன்னர் தனது கட்சி உறுப்பினர்கள் முன்னிலையில் பியர் பொலிவியர் இன்று உரையாற்றினார். பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தலைமையிலான லிபரல் அரசாங்கம் தோல்வியடைந்ததாக தான் கருதும் விடயங்களின் பட்டியலை அவர் வெளியிட்டார். போதைப்பொருள் பாவனையால் ஏற்படும் மரணங்கள் உட்பட பொது பாதுகாப்பு கவலைகள் குறித்தும் கன்சர்வேட்டிவ் தலைவர் தனது உரையில் குறிப்பிட்டுள்ளார். பலாலி யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் மீண்டும் திறக்கப்பட்டதற்கு கனடிய தமிழர் பேரவை வரவேற்பு தெரிவித்துள்ளது. இந்த விமான நிலைய மீள் திறப்பு விழாவில் கனடிய தமிழர் பேரவையின் மனிதாபிமான திட்டங்களின் இணைப்பாளர் துஷ்யந்திரன் துரைரட்னம் கலந்து கொண்டார். யாழ்ப்பாணத்துக்கும் சென்னைக்கும் இடையிலான விமான சேவைகள் நேற்று முன்தினம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டன. அண்மையில் கனேடிய தமிழர் பேரவை 10 கோரிக்கைகள் அடங்கிய கடிதம் ஒன்றை ஸ்ரீலங்கா அரசிடம் கையளித்திருந்தது. அதில் பலாலி சர்வதேச விமான நிலைய மீள் திறப்பு கோரிக்கையும் உள்ளடங்கியிருந்தது. இந்த நிலையில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் தமது ஏனைய கோரிக்கைகளை உரிய நேரத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கனேடிய தமிழர் பேரவை வெளியிட்டுள்ள அறிக்கையொன்றில் வலியுறுத்தியுள்ளது. மான்ட்ரியல் நகரில் நேற்று வாகனம் மோதியதில் 7 வயது சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ளார். பலியானவர் மரியா லெகன்ஸ்கோவ்கா என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் உக்ரைன் நாட்டில் இருந்து அண்மையில் அகதியாக கனடாவை வந்தடைந்தவர் என தெரிவிக்கப்படுகிறது. பாடசாலைக்கு நடந்து செல்லும் வழியில் இவர் வாகனத்தால் மோதப்பட்டார். இந்த சம்பவம் குறித்து ஒருவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. விபத்து நிகழ்ந்த இடத்தில் நிறுத்தாமல் சென்றதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 45 வயதான இவர் இன்று நீதிமன்றத்தில் தன் மீதான குற்றச்சாட்டை எதிர்கொண்டார். அவர் தொடர்ந்து விளக்கமறியலில் தடுத்து வைக்கப்பட்டு நாளை மீண்டும் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவார். ஹோம் லைஃப் ஃபீச்சர் எல்டிங் செல்வா வெற்றிவேல் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. டொரண்டோ நேரம் 9:50 கனடிய செய்திகள் பார்த்தீர்கள். எனவே இத்துடன் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியிருந்தார் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றியுள்ள அவர்கள். எனவே நமது குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியை நீங்கள் வார நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணியிலிருந்து 10 மணி வரை ஃபேஸ்புக் லைவ், யூடியூப் லைவ் மற்றும் IPTV-னூடாகவும் மற்றும் எங்கள் GEC தமிழ் ஆப்பினூடாகவும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே நாளை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது விடைபெற்று செல்லும் நான் JP என்கின்ற ஜெயபிரகாஷ். நன்றி நேயர்களே.